இன்னும் ஒரே நாள் நடுவில் சண்டே. ஏறக்குறைய கடந்த 10 நாளாக அந்த மே 4 எப்போ புட்டியை உடைப்பாங்க, என்ன உள்ளே இருக்குன்னு பார்த்தே ஆகணும்னு தமிழ்நாட்டினுடைய அத்தனை பேரும் வாக்களித்தவர் துடிச்சிட்டு இருக்காங்க. மே 4 ஆட்சி என நம்பும் திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர். மக்கள் நம்புவது யாருக்கான வாய்ப்பு இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய கோர் தேட இருக்கிறது. கப்ரியல், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த 10 நாளில் நிறைய இதே விஷயங்களை பேசியிருப்பீங்க. எப்படி இருக்குது கள நிலவரம்? என்னவான ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கிறீங்க? அதான் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்னென்னா, 21 அதிமுக அணி, திமுக அணின்னு 2 மேஜரான அணிகளுக்கு இடையே போட்டி நடந்தது. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் அதிமுக, திமுக அதை தாண்டி இன்னொரு மேஜர் ஃபோர்ஸும் உள்ள என்ட்ரான மாதிரி தெரியுது. எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது தாவேக்காவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இந்த மாதிரியான சினாரியோ 24லையும் இருந்தது. 24ல் பார்த்தோன்னா 3வதாக என்டிஏ தனியாக நின்னாங்க. அதனால டேமேஜ் யாருக்கு ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த எலெக்ஷனும் பார்த்தோன்னா டிவிகேவால் வரத்தால் யாருக்கு பாதிப்பு அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. ஆனால் தாவேக்காவோட அரசியலை வச்சு பார்க்கும்போது, அவங்க பேசக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது திமுக எதிர்ப்பு தான் பிரதான அரசியலாக கையில் எடுக்கிறாங்க. அது அதிமுகவோட அரசியல். எப்படி 24ல் என்டிஏ திமுக எதிர்ப்பை கையில் எடுத்தாங்களோ அதே விஷயத்தை தான் தாவேக்கா இந்த தடவை பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தாவேக்காவால் அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்குன்னு தோணுது. ஸோ தாவேக்கா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த எலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். தாவேக்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதிமுகவுக்கு சிக்கல் இருக்குது. தாவேக்கா மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதிமுகவுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த வழக்கமான ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் 3ஆக சிதறுகிறது அப்படிங்கிற நம்முடைய புரிதலுக்கு அப்படி ஒரு பேட்டர்ன் இருந்திருக்கலாம். ஆனால் என்ன திமுகவை கடுமையாக எதிர்த்தாலும் வெளியிலேருந்து வர்ற தகவல் எப்படி இருக்குன்னா, வழக்கமாக திமுகவோட அசைக்க முடியாத ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் ஓட்டு இந்த முறை அந்த இடத்துல விஜய்ங்கிற ஃபேக்டரால் நகர்ந்திருக்கு. பெண்கள் ஓட்டு கிட்டத்தட்ட 2021க்கு முன்னால் திமுக பெண் வாக்குகளுக்காக ஒர்க் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் 21, 26 ஒரு முழு ஆட்சியினுடைய எல்லா பலன்களையும் மகளிர் வாக்குகள், அதாவது ஜெயலலிதாட்ட இருந்த விமன் ஓட்ஸை எப்படியும் கன்சாலிடேட் பண்ணிடணும்னு டார்கெட்டாக விமனுக்கு பண்ணாங்க. ஆனால் இந்த முறை பிலோ 40 ஈவன் அபோவ் 40 கூட பெண் வாக்குகள் கிட்டத்தட்ட திமுகவோட கோர் பாயிண்ட்னு சொல்லப்படுற சிறுபான்மையினர் பெண்கள் வாக்குகளில் ஒரு பெரிய போர்ஷனை டேமேஜ் பண்ணுறாரு விஜய். அப்படிங்கிறத உங்கள் கால்குலேஷனுக்குள்ள எங்கே பொருத்த முடியும்? இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கட்சியோட அரசியலுக்கும் மக்களுக்கும் நிறையா கனெக்ஷன் இருக்குது. அரசியல் இல்லாமல் வெறுமனே ஒரு இண்டிவிஜுவலோட அடையாளத்தை மட்டுமே வச்சு ஒரு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஒவ்வொரு மக்களுக்குமே ஒரு அரசியல் இருக்கும். நமக்கு இதுதான் நல்லது, நமக்கு இந்த அரசியல் வேணும் அப்படின்ற புரிதல் ஒவ்வொரு குரூப்புக்கும் இருக்கும். ஸோ அந்த வகையில் விஜய் கிறிஸ்தவர், விஜய் மைனாரிட்டியை சார்ந்தவர் அப்படின்னு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி ஓட்டு போடுறாங்கன்னா எலெக்ஷன் ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆகிடும்ல. ஒருத்தர் இந்த ரிலிஜனை சேர்ந்தவராக இருந்தாலே ஓட்டு வாங்கிடலான்ற சூழல் இருக்கும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ திமுகவுக்கு மைனாரிட்டிஸ் ஏன் ஓட் போடுறாங்க, திமுக மைனாரிட்டிஸ்க்கு என்ன டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்றதான் முக்கியமான விஷயம். மைனாரிட்டிஸை பொறுத்தளவில் சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா தான். எங்களுக்கு பாஜகவை வீழ்த்தணும். பாஜகவை வீழ்த்தணும்னா நேஷனல் லெவலில் யாரால முடியும்? காங்கிரஸ் இருக்கக்கூடிய அலைன்ஸில் திமுக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நேஷனல் லெவலில் பாஜகவை கவுண்டர் பண்ண முடியும். அதுக்காக தான் மைனாரிட்டிஸ் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன்னா பாஜக ஒரு நேஷனல் ஃபோர்ஸ். அந்த வகையில் டிவிகேவுக்கு ஓட்டு போட்டு அந்த வேலை நடக்காது. பாஜக இந்த முறை அதிமுக பாஜகவுக்கு போடல, நான் திமுகவுக்கு போடலை தான். ஆனால் அதே ஆன்டி பிஜேபி எடுத்துருக்கிற தாவேக்காவுக்கு தானே போடுறேன். நான் என்ன கேட்குறேன், தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவதன் மூலம் நீங்க பாஜகவை எப்படி கவுண்டர் பண்றீங்க? மைனாரிட்டிஸுக்கு பாஜகவை வீழ்த்தணுன்றதான முக்கியமான அஜெண்டாவா இருக்கு. அதுக்கு தானே திமுக ஓட்டு போடுறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி நாளைக்கு அவங்களோட அலைன்ஸோட பாஜகவை மேபி தோக்கடிக்கலாம். நேஷனல் லெவல் அவங்க தான் அலைன்ஸ். தாவேக்கா மேக்ஸிமம் ஒரு 20% ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். அதனால பாஜகவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது? பாஜகன்ற அந்த நேஷனல் பார்ட்டி ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதனால இந்த வேலை நடக்கணும்னா தாவேக்காவுக்கு போட்டால் அது நடக்காது. ஸோ மைனாரிட்டி ஓட் ஷிஃப்ட் ஆகாது. ஜென்ரல் ஓட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அங்கே கிளியர் கட்டான பொலிட்டிக்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் டிஎம்கே ஓட்ஸ் இருக்குது, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்குது. தாவேக்கா கிளியர் கட்டாக ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அது அதிமுகவோட அரசியல். ஸோ இப்போ அதிமுகவும் தாவேக்காவும் ஒரே அரசியலை பேசிட்டு இருக்காங்க. தீய சக்தி திமுகன்னு தாவேக்கா பேசுகிறாங்க, அதே தான் அங்கேயும் பேசுகிறாங்க. ஸோ அப்போ அந்த அரசியல் மூலமாக வரக்கூடிய டிவிடன்ஸ் இருக்குல்ல, பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டாக உடையுது. ஒரே அரசியல் 2 பேர் பேசினா அது மூலமாக வரக்கூடிய லாபங்கள் 2ஆக உடையும். ஸோ அந்த சிக்கல் இங்கே இருக்குது. இப்போ நான் இன்னும் டாக்டிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் அதிகமாக, ஆன்டி டிஎம்கே ஓட் அதிகமாக? ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் தான் அதிகம். ஷுவரா? டெஃபினட்டாக. ஏன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 1980ஆம் ஆண்டு பிஜேபி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 46 வருஷம் ஆயாச்சு.
இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கூட்டணி இது வரைக்கும் அசெம்பிளி எலெக்ஷன்ல ஜெயிச்சது கிடையாது. இன்னைக்கு திமுகவோட பிகெஸ்ட் அசர்ட்டே என்னன்னு பார்த்தோம்னா பிஜேபி எதிர்ப்பு தான். பிஜேபி எதிர்ப்புன்ற அரசியலை வச்சு திமுகவால ஏறக்குறைய 10 இயர்ஸ் பாலிடிக்ஸ் பண்ண முடியுது. இது பெரிய ஒரு விஷயம். யூஸ்வலா 5 இயர்ஸ்க்கு ஒருக்க ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கும். ஏறக்குறைய ஒரு 10 இயர்ஸ் கன்சிஸ்டண்டா பிஜேபி எதிர்ப்புன்ற அரசியலை மையமா வச்சு திமுக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு திமுகவை பொறுத்தளவுல நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் அதெல்லாம் பண்ணிருக்கோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றது கிடையாது. எங்களுக்கு ஓட்டு போடணும்னா பாஜக வந்துருவாங்க. ஸோ சிம்பிளான விஷயம் என்னன்னா பாஜக வரக்கூடாதுன்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான். ஸோ அந்த எலெக்ஷன்ல அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அது நம்ம ரிசல்ட் வச்சு தான் பார்க்கணும். பட் இந்த எலெக்ஷன் வந்து டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு டிஎம்கே சொன்னாலுமே கூட, ஏன்னா இப்போ 2019 பிஜேபி கூட்டணின்னு அவங்க பிரச்சாரம் பண்ண போது இந்தியா அலையன்ஸ் வந்து 50% நெருங்குறாங்க. 2021 வரும்போது அப்படியே குறைஞ்சிருது, 39-38 குறைஞ்சிருது. அப்போ அசம்பிளி எலெக்ஷனுக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குமான வித்தியாசத்தை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஃபீல் பண்றாங்கல்ல. இந்த எலெக்ஷன்ல அதனால தான் கேட்குறேன். அதிமுக பாஜக கூட்டணினா அதே கூட்டணி தான் 2021 இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய மேஜர் கேப் இல்லை ரெண்டு பேருக்கு நடுவில். நீங்க சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ பாஜக எதிர்ப்பு அரசியல் எடுபடணும்னா பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கணும். திமுகவுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியல் எப்போ எடுபட்டுச்சு? காங்கிரஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்போது காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியல் எடுபட்டுச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வீக் ஆகும்போது காங்கிரஸோட தோல்லையே கை போட்டாங்க, யாரும் எதுவும் கேட்கல. ஏன்னா காங்கிரஸ் வீக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டிபேட்டுக்கான ஒரு பொருளாவே அவங்க இல்லை. ஸோ அந்த வகையில் உங்க பாயிண்ட் என்னன்னா 24ல் வீக் ஆயிருக்காங்க. ஸோ பாஜக எதிர்ப்பு செல்லுபடி ஆகுமா அப்படின்றதான் கேள்வி. ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் திமுக ஸ்ட்ராங்கா பாஜக எதிர்ப்பு அரசியலை முன் வைக்கிறாங்க. இதை யார் கவுண்டர் பண்ணிருக்கணும்? அதிமுக கவுண்டர் பண்ணிருக்கணும். அதிமுகவை பொறுத்தளவில் 24ல் பண்ணாங்க, ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த எலெக்ஷன் இது அசம்பிளி எலெக்ஷன். அதிமுக லோக்கல் இஷ்யூஸை ஸ்ட்ராங்காக கையில் எடுத்துருக்கணும். எடுத்து திமுக அவங்க வசதிக்கு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. பாஜக வர்சஸ் டிஎம்கேன்னு நரேட்டிவ் செட் பண்ணும்போது டிஎம்கேவுக்கு வசதியாக இருக்குது, அதை பண்ணிடுறாங்க. அதிமுக லோக்கல் இஷ்யூஸை கையில் எடுத்துக்கணும். கையில் எடுத்து நரேட்டிவை ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு வரணும். ஒவ்வொரு லோக்கல் இஷ்யூஸையும் எடுத்து அவங்கள ப்ரெஷர் பண்ணியிருக்கணும். அந்த வேலையை ஏடிஎம்கே பெருசாக பண்ணலாம், அந்த இடத்துல ஏடிஎம்கே மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால கம்ஃபர்டபுளாக எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்கள் திமுக எப்போதும் ஒரு தேர்தல் அணுகுவதில் நரேட்டிவ் செட் பண்ணுறதுல அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு தேர்தல் களத்தில் திமுகவினுடைய நரேட்டிவ் ஜெயிக்குதுன்னா திமுக தான் அதிக முறை ஆண்டு இருக்கணும். ஆனால் சட்டப்பேரவை தேர்தல்களில் திமுக உருவாக்குற களம் அவங்களுக்கு ஆட்சியை கொண்டு வந்துச்சான்னு பார்த்தா டேட்டா வேற மாதிரி இருக்குது. அதிமுக தான் அதிக முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ சட்டப்பேரவை தேர்தல்களில் திமுக உருவாக்குற நரேட்டிவ் திமுகவுக்கு வெற்றி கொடுத்ததான டேட்டாவே ரிவர்ஸில் இல்லையே. இப்போ நான் பார்க்குறது என்னன்னா, ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது ஏடிஎம்கேவுக்கு ஓட்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தமிழ்நாட்டில் அந்த வகையில் பார்த்தா அதிகமாக இருக்குது. ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து அதிகம். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ டிஎம்கேவை பொறுத்தளவில் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் இந்த 5 இயர்ஸ் பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஒர்க் போடுறாங்க அவங்க. இந்த நான் சொல்கிற நரேட்டிவ் பில்டிங்காக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. அதே மாதிரி எதிர்கட்சியாக இருக்கும்போதும் 5 இயர்ஸ் டே 1லேருந்து அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஏடிஎம்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன எட்ஜ் என்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ டிஎம்கே பண்ண இந்த எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்லாம் அவங்க எப்போவுமே பெருசாக பண்ணதில்லை. எலெக்ஷன் கிட்ட வரும்போது வெளியே வருவாங்க, வெளியே வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போகிற விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ ஆஃப் லேட் களம் எப்படி மாறி இருக்குன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் செதற ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக 2016 பார்த்தோம்னா என்டிகே 1% வராங்க. அவங்க பேசுறது ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான். அதுக்கப்புறம் ஸ்லோவாக கன்சிஸ்டண்டாக 8% மாறுறாங்க. பாஜக 2-3% இருந்த பாஜக இன்னைக்கு 10% வளர்ந்துருக்காங்க. அது போக அவங்களால ஒரு அலைன்ஸும் ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ பாஜகவோட ஏடிஎம்கே அலைன்ஸ் வைக்கும்போது மைனாரிட்டி ஓட்ஸும் வெளியே போகிறாங்க. அது போக இப்போ ஏடிஎம்கே ஓட்ஸை குறி வைக்கிறதுக்கு டிவிகேவும் உள்ளே வராங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக ஏடிஎம்கேவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கு. ஆனால் இந்த எலெக்ஷன் இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக அந்த சூழல் மாறுது. ஆனால் இப்போ சிக்கல் என்னன்னா, ஏடிஎம்கே அவங்க ஸ்ட்ராட்டஜியை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலை. இன்னும் பழையபடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல தான் என்ட்ரு ஆகிறாங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க, அதே மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு நேற்றை விட இன்னைக்கு அதிகமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணுறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. அது சதறிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போ சிக்கல் ஃபேஸ் பண்ணுறாங்க.